என்னக்கா ஆச்சு? காஃபி குடிக்கிறியா? யா. எடுத்துட்டு வா. எல்லாத்தையும் முடிச்சு இங்கே வச்சிட்டியா? மா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்னதான் யோசிச்சு இப்படி மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலமா. சரி விடு, நானும் எழிலும் பெரியப்பா வீட்டுக்கு போய் தேவியோட வளகாப்புக்கு முறைப்படி அடிச்சிட்டு வரோம். அக்கா, பெரியப்பா தான் இப்ப ரொம்ப நல்லவர் ஆயிட்டாரே. போன்லயே கூப்பிடலாமே, எதுக்கு நேர்ல? அது தப்பு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டா கொடுத்துடணும். மா, என்னது இது? சூப்பரா இருக்கு. தேவியத்த குழந்தைக்கு சரவண மாமா gift ஓ கொடுத்தாரு. அப்படியா? சூப்பர் சூப்பர். மா, கயல், உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. சின்ன ஆர்டர் இல்ல, பெரிய ஆர்டர். பெரிய இடத்தை விட்டு கல்யாண ஃபங்க்ஷன் 2000 பேருக்கு சமைக்கணுமா? சூப்பர்ண்ணே. கயல், அட்வான்ஸ் பணம் கொடுத்தாங்க. மாப்பிளைக்கு 2 பவுண்ட்ல நகை எடுக்கணும்னு சொல்லியிருந்தல்ல, அத போய் நாம எடுத்துட்டு வந்துடலாம். சரி, மாப்பிள, நீங்களும் வந்துருங்க. இல்ல மூர்த்தி, நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு பேங்க்ல ஒரு மீட்டிங் இருக்கு. ஆமாமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. இந்த நீங்க அத பாருங்க. தம்பி கொடு. இந்த உனக்கு என்னங்க, உங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரவா? ம்ஹும். எனக்கு மனசு வயிறு நிறைஞ்சிருக்கு. எதுவுமே வேண்டாம். நீ மாப்பிளையும் கையிலையும் நல்லா கவனி. அக்கா, வளகாப்புக்கு விக்னேஷ் மாமா வந்துட்டாரா இல்லையா? மா, டே விக்னேஷ். மா, விக்னேஷ், மா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கு. ஆமா, தேவி எங்க? தேவி, தேவி. திருப்பி ஒரு வார்த்தை நாம நல்லா இருக்கோமான்னு கேக்குறானே. தேவி. வந்தது பொண்டாட்டி கேக்குறோம். மா, உங்களை தான். தேவி எங்க? தேவி எங்கப்பா போறா? இங்கதான் இருப்பா. இதோ வந்துட்டாளே. ஹேய் தேவி, ஹேய், பாத்து பாத்து பாத்து. பொறுமையா, வரேன், வரேன். பொறுமையா. பாத்து, மெதுவா மெதுவா. அப்பா, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். அண்ணா, எப்ப ஹேய், வந்த? இப்பதான் வந்தேன். சூப்பர்ண்ணா. ஆமா, வயித்துல இருக்க குட்டி பையன் என்ன சொல்றான்? அவன் என்னத்த சொல்லுவான்? எட்டி எட்டி உதைக்கிறான். எட்டி எட்டி உதைக்கிறானா? அப்ப எதிர்காலத்துல பெரிய ஃபுட்பால் பிளேயரா வருவான்னு நினைக்கிறேன். வருவா வருவா. அது சரி. என்னனே, உனக்கு இப்பதான் வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சுதா? இல்ல ஷாலினி, கேளு. கம்பெனில கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமா இருந்ததா, அதான் கொஞ்சம் லேட்டா வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் நான் விடலையே. தேவியோட வளகாப்பு வேலையெல்லாம் போன்லயே ஆபரேட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. சாப்பிடுறதுக்கு அது வேண்டாம், ஒரு கிளாஸ் காஃபி மட்டும் கூட. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி அண்ணா, நான் இதை எடுத்துட்டு போய் உள்ள வச்சிடணும். ஏய், அது அங்கேயே இருக்கட்டும், நான் எடுத்துக்கிறேன். சரிண்ணா. விக்னேஷ், ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயமா? சொல்றேன், வா வா வா. மா, என்னம்மா பேசுறீங்க? அன்பு ஷாலினியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர்க்குயிரா காதலிக்கிறாங்க. நாம சேர்த்து வச்சிருவோன்ற நம்பிக்கையில இருக்காங்க. இந்த சமயத்துல நீங்க இப்படி திடீர்னு வேற ஒரு மாப்பிளைய கூட்டிட்டு வந்து பொண்ணு பார்க்க வேற வச்சிருக்கீங்க, அதுவும் ரகசியமா. திடீர்னு எதனாலமா இப்படி ஒரு யோசனை வந்துச்சு? விக்னேஷ், எனக்கு அந்த குடும்பத்து மேல நம்பிக்கை வர வர குறைஞ்சுக்கிட்டே வருதுடா. என் மனசுக்கும் சரியா படல. அந்த ஃபாரின் மாப்பிளைக்கே ஷாலினியை கட்டி வச்சிடலாமே. மா, இதுக்கு பேர் தான் நம்ப வச்சு கழுத்தா இருக்கிறதுன்றது. அன்பும் ஷாலினியும் உங்க பேச்ச மதிச்சு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. இதே வேற பசங்களா இருந்தா ஓடி போய் திருட்டுத்தனமா மாலையும் கழுத்துமா வந்து நின்றுப்பாங்க. ஆனா அவங்க அப்படிலாம் பண்ணலமா. அவங்க காதல் உண்மையானது. நானும் காதலிச்சவங்கிற முறையில சொல்றேன். நம்ம ஊரே மெச்சுற அளவுக்கு அன்பு ஷாலினியோட கல்யாணத்தை நடத்தணுமா. அதுல எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாமா. அண்ணி, விக்னேஷ். ஹேய் தேவி, தேங்க்யூ. அண்ணே, நீ அண்ணி வளகாப்புக்காக கொரியர் பண்ணிருந்த சாரி சூப்பரா இருந்துச்சு. எனக்கும் அதே பேட்டர்ன்ல 2 சாரி எடுத்து தரியா? அதுக்கு என்ன, வாங்கிட்டா போச்சு. வளகாப்பு முடிஞ்சதும் உன் கல்யாண வேலைகளை ஸ்டார்ட் பண்ற வேண்டியதுதான். ஷாலுமா, என்னென்ன சொல்ற? ஆமா ஷாலினி, அடுத்து இந்த வீட்டை பெரிய ஃபங்க்ஷன்னா அது உன்னோட கல்யாணம் தானே, அதனால தான் அப்படி சொல்றேன். வெக்கத்தை பாத்தீங்களா? ஷாலினி, அண்ணா, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா? வா வா வா, இப்பவே காட்டு. இரு, பாத்து, அப்புறம் பொறுமையா. முடிச்சுக்கலாம், வா. விக்னேஷ் நமக்கு சாதகமா நம்ம பக்கம் சாய்வான்னு பார்த்தா
ஷாலினி பக்கம் போயிட்டானே. இப்ப என்ன பண்றது? கயல் வா. அண்ணே இந்தாங்கண்ணே. ஆமா நாளைக்கு வாங்க நேர்ல பேசிக்கலாம். சரிங்க. இந்தாங்க மாமா. ஏமா நீ ஏமா எடுத்துட்டு வர? நான் வடிவு தானே எடுத்துட்டு வர சொன்னேன். அவ எங்க போனா? நீ புள்ளதாச்சு பொண்ணுமா, நீ இந்த வேலையெல்லாம் பார்க்கலாமா? அத்தை துணி காய போட்டுட்டு இருக்காங்க மாமா. இதுல என்ன மாமா இருக்கு? சரி போம்மா. உள்ள வரலாமா பெரியப்பா? வா கையில. வா. அட என்னம்மா நீ நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்டு வந்து உட்காருமா. மாப்ள வாங்க மாப்ள. சரிங்கம்மா. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உட்காருங்க. கையில பெரியம்மா கொடுங்க அத்தை. வாங்க. எப்பப்பா வந்த? இதோ இப்பதான் வந்தோம். மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மாப்ள நீங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க நீங்க உட்காருங்க. பெரியமா பாக்க உனக்கு இப்பதான் வழி தெரிஞ்சுதா? அடிக்கடி வர வேண்டியதானமா? எனக்கும் வரணும் தான் ஆசை. ஆனா இப்பதானே ஜாப் ஜாயின் பண்ணிருக்கேன். சரி என்ன சாப்பிடுறீங்க? டீ ஒண்ணு காபி? வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். பெரியம்மா நீங்க உட்காருங்க. அதெல்லாம் முடியாது. வீட்டுக்கு வந்திருக்கீங்க சாப்பிடாமல அனுப்புவாங்க? அதெல்லாம் அத்தை. முடியாது. இரு நீங்க உட்காருங்க அத்தை. நீ நான் போய் எடுத்துட்டு இருக்கண்ணே. வரேன். நீ உட்காரு நான் போய் எடுத்துட்டு இல்ல வரேன். அத்தை, கையில் வந்திருக்காங்கல்ல, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் எடுத்துட்டு அவ வரேன். எடுத்துட்டு வரட்டும். உட்காருங்க. கயல் ஹாய். ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. உட்காரு. அப்புறமா கையில தேவியோட வளகாப்பு வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு பெரியப்பா. தேவியோட வளகாப்புக்காக முறைப்படி உங்களை நேர்ல வந்து இன்வைட் பண்றதுக்காக தான் நானும் எழிலும் இங்க வந்தோம். பெரியப்பா பெரியம்மா, நாளைக்கு மறுநாள் நம்ம தேவிக்கு வளகாப்பு வச்சிருக்கோம். அவசியம் நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து முன்ன நின்னு இந்த நல்ல காரியத்தை சிறப்பா நடத்தி கொடுக்கணும். உங்க ஆசீர்வாதம் தேவிக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் கண்டிப்பா கிடைக்கணும். அட என்னம்மா நீ போன்ல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்க குடும்பத்தோட வந்துட போறோம். ஆ, எங்களை போய் மூணாவது மனுஷங்க மாதிரி 2 பேரும் நேர்ல வந்து கூப்பிட வந்திருக்கீங்க. அப்படி இல்ல பெரியப்பா, மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க குடும்பத்தோட மூத்தவங்க, நம்ம வீட்டுக்கு வரப்போற வாரிசு. அந்த விசேஷத்துல நீங்க முன்ன நிக்கணுங்கிறது என்னோட ஆசை மட்டும் இல்ல, எங்க எல்லாரோட ஆசையும் தான். அதுக்கு என்னம்மா நான் வராம இருப்பனா? நீங்க சொல்லலனா கூட எங்க பொண்ணு தேவிக்கு நாங்க வந்து நிப்போம். வளகாப்புக்கு வர்றவங்க எல்லாம் மூக்குல விரல வைக்கிற அளவுக்கு ஃபங்க்ஷனை சிறப்பா நடத்திடுவோம். அத்தை, காப்பி எடுத்து இந்தாங்க. எடுத்து நான் கொடுத்துக்கிறேன். என்ன பவித்ரா, செக்கப்ல ரெகுலரா போயிட்டு இருக்கியா? போயிட்டு இருக்கேன் கையில். தேவிக்கு வளகாப்பு, கண்டிப்பா நீயும் சுப்பிரமணியும் வந்துடணும். சரி கையில். அடுத்து உனக்கு தான் நம்ம வீட்ல வளகாப்பு, அதுக்கப்புறம் ஆர்த்திக்கு இல்லையா? சரி நீங்க பேசிட்டு இருங்க. பெரியமா போய்